சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, காலை தொழுகைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். காணொளி காட்சியின் மூலமாய் இறைமக்களாகிய நாங்கள் எல்லோரும் தொழுகையில் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பினை தந்திருக்கிறீர். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுவீர்களோ அவள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலும் உம்முடைய வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்து கொள்ளவும், தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கப்படுகின்ற வசனங்கள், ஏறெடுக்கின்ற ஜபங்கள், கேட்க இருக்கின்ற செய்தி அனைத்தும் எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு பலம் தரக்கூடியதாக அமையட்டும். தலைவராக வீற்றிருந்த வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அனைவரும் இணைந்து கீர்த்தனை 6வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. கீர்த்தனை 6 இணைந்து பாடுவோம். Oh
முறையாக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 47. சங்கீதம் 47 1 முதல். சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திருக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். இணைந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கீழகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. சிலுவையின் மீது தம் உடலில் பாவங்களை அவரே சுமந்தார். எனவே கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் பொருட்டாக நாம் அமைதியாக நம்முடைய பிழைகளை ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம். இந்த நோய் பெருந்தொற்று காலத்திலே நாம் நோயுற்றவர்களின் உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சொல் அம்புகளால் நமது தீச்செயல்களாலும் அவர்களை காயப்படுத்தினோமா? இறைவன் நோயுற்றோருக்கு கரிசனை கொடுக்க நம்மை ஆற்றல் படுத்தி இருந்தும் கிறிஸ்துவில் வெளிப்பட்ட அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்தி காயம் கட்டும் நல்ல சமாரியர்களாக நம்மை முன்னிறுத்தி அன்பு காட்டவும் கரிசனை கொள்ளவும் தவறினோமா? பிறநலம் பேணாமல் சுயநலம் உள்ளவர்களாய் நான் என்கிற அகந்தையோடும் தன்னல எண்ணத்தோடும் வாழ்ந்து கொண்டோமா? இத்தகைய பாவ நிலைகளை நாம் கடவுளின் சமூகத்திலே அறிக்கை செய்து, இறைவா, என் பாவாளுக்கு நீக்கி எம்மை சுத்திகரியும் என்று நம்முடைய பிழைகளை உணர்வோம். நம்முடைய பிழைகளை உணர்ந்து அறிக்கையிட உதவியாக இறங்கும் இறங்கும் கருணை வாரி என்ற பாடல் ஒரு அடியை பாடும்போது குறைகளை உணர்வோமாக. நேசனே
பிழைகளை உணர்ந்து அறிக்கையிட்ட நாம் நம்முடைய பாவங்களை கடவுள் மன்னித்திருக்கிறார் என்ற உணர்வோடு தொடர்ந்து நாம் கடவுளுக்கு நன்றி படைப்போமாக. ஆண்டவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். நம் வாழ்வில் நாம் பெற்ற சரீர சமூக ஆன்மீக ஆரோக்கியங்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் பெற்றிருக்கும் கடவுள் நமக்கு தந்திருக்கும் பிள்ளைகள், பெற்றோர், வாழ்க்கை துணை, உற்றார் உறவினர்கள், நல்ல நண்பர்கள், அவர்கள் வழியாக நாம் பெற்று வரும் நல்ல உறவுகள், நல்ல ஆலோசனைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற திருச்சபை, திருச்சபையின் தலைமை ஆயர், திருச்சபையின் சபைக்குழு அங்கத்தினர்கள், சபையில் உள்ள அனைத்து இறைமக்கள் குடும்பங்களுக்காக நம்முடைய பேராயம், நம்முடைய அன்புக்குரிய பேராயர், பேராயத்தில் உள்ள அனைத்து மக்கள், போதகர்கள், திருப்பணியாளர்கள், பேராயத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் எல்லாவற்றுக்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய இந்திய நாட்டிற்காக, நம்முடைய குடியரசுத் தலைவருக்காக, பிரதமருக்காக, நமது நாட்டின் மத்திய மாநில அமைச்சர்கள், மாநிலங்களின் ஆளுநர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரம் வைப்போர் அனைவருக்காகவும் அவருடைய நல்ல செயல்பாடுகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே புதிதாக அமைய பெற்றிருக்கின்ற தமிழ்நாட்டின் அரசுக்காக, புதிய முதலமைச்சருக்காக, நம்முடைய தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்றுக்கொண்ட புதிய அரசு குறிப்பாக ஏழை எளிய மக்களின் மேல் இந்த கொரோனா காலத்திலே, இந்த இடர்பாடுகளின் நேரங்களிலே அவர்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற நல்ல செயல்களுக்காக, நல்ல முன்னேற்பாடுகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்விலே இறைவன் நலமளிக்கின்ற ஊடகங்களாக நமக்கு தந்திருக்கின்ற மருத்துவமனைகளுக்காக, மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக, குறிப்பாக நமது பேராய மருத்துவமனைகளுக்காக, மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இறை கரிசனையை வெளிப்படுத்துகின்ற அன்பு, மனதுருக்கம், தியாகம், ஆற்றுப்படுத்தல் போன்ற இறை விழுமியங்களுக்காக நன்றிகளை நாம் படைப்போம். நமது நன்றி உணர்வினை ஆண்டவருக்கு செலுத்தும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து எந்நாளுமே துதிப்பாய் என்ற பாடல் ஒரு அடியை பாடி கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடவுளுக்கு நன்றி படைத்த நாம் நம்முடைய நன்றிகளை ஒன்றிணைத்து சங்கீதக்காரனோடு சேர்ந்த ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தொடர்ந்து மன்றாடுவோமாக. கடவுள் நம் ஜபத்தை கேட்கின்றவர். மாம்சமான யாவரும் அவரிடம் வருவார்கள் என்று திருமறை சொல்கின்றது. எனவே இந்த ஓய்வு நாளின் காலையிலே நம்முடைய மன்றாட்டை கேட்கின்ற இறைவனிடத்திலே நம் வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை ஏறெடுப்போமாக. கிருபை உள்ள எங்கள் அன்பின் கடவுளே, நீர் தந்த இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவருடைய பேரருளால் சென்ற நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து
இந்த ஓய்வு நாளின் காலையிலே இந்த காணொளி காட்சி வழியாக நாங்கள் கடவுளை ஆராதிப்பதற்கும் இந்த தொழுகையிலே பங்கு பெறுவதற்கும் ஆண்டவர் வாய்ப்பை தந்தீர். அன்பு தெய்வமே, ஓய்வு நாள் ஆசரிப்புகள் இல்லாமல் ஆலய ஆராதனையிலே நாங்கள் ஆலயத்தில் வந்து பங்கு பெற இயலாத இந்த சூழ்நிலையிலே இருக்கின்ற இடங்களிலே தம்மை நோக்கி பார்க்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய தூய பிரசன்னம் மது பிள்ளைகளை ஆட்கொள்ளவும் ஆசீர்வதிக்கவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த பெருந்தொற்று காலத்திலே பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் அனுபவிக்கின்ற மக்களை நாங்கள் நம்முடைய திருமுன்னர் நினைவு கூறுகின்றோம். குறிப்பாக இந்த பொல்லாத பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுகின்ற எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகிறோம். சாமி, அன்பின் தேவனே, ஒவ்வொருவரையும் உமது காயப்பட்ட கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மருந்துகள், மருத்துவ சிகிச்சைகள், மருத்துவ உதவிகளை கடவுள் ஆசீர்வதித்துள்ளும். நல்ல சுகம் பெற்று உடைய பிள்ளைகள் எல்லாம் திரும்பி கடவுளுக்கு நன்றி சொல்லும்படியான கிருபை வாழ்வினை ஆண்டவர் தாரும். அன்பின் கர்த்தாவே, இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விடுவீராக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் தேவனே, எல்லா பயத்துக்கும் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மருத்துவ பணியின் பொருட்டாக தங்களை அர்ப்பணித்து கடினமாக இந்த நோய் தொற்றுக்கு எதிராக போராடுகின்ற ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள், குறிப்பாக மருத்துவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், கடைநிலை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கும் தேவையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆண்டவர் தருவீராக. அவர்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட பாதுகாக்கப்பட ஆண்டவரின் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இன்னும் இந்த மருத்துவ பணியின் பொருட்டாக பல்வேறு நிலைகளிலே கடினமாக உழைக்கின்ற ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்கள், ஆண்டவரே, தேசத்தினுடைய தலைவர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் உடைய கிருபை அதிகமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் வெகு சீக்கிரத்திலே எங்கள் தேசத்திலிருந்து முழுமையாக மறையவும் நாங்கள் இயல்பான நிலைக்கு திரும்புகின்ற நாட்களையும் கிருபையாய் எங்களுக்கு அருளி செய்கின்ற அன்பு தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுதலையை நிறைவாய் முழுமையாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த பெருந்தொற்றினுடைய தாக்கங்கள் மூன்றாவது அலையும் வந்துவிடுமோ, அதனாலே பயங்கரமான அழிவுகள், ஆபத்துகள் ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லுகின்ற அச்சங்கள் எங்களுக்குள்ளாக எழும்புகின்ற இந்த நாட்களிலே அன்பின் தேவனே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். நீர் சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும் கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்கு தயவாக இறங்கி அன்பு தெய்வமே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் தமது மக்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே வேலை இழந்து போன மக்கள், ஆண்டவரை வருமானங்களை இழந்தவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதபடி, மனம் உடைந்து போகாதபடி நம்பிக்கையோடு முன்னேற ஆண்டவர் கிருபை தாரும். அன்பின் கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா மக்கள் மேலும் உம்முடைய கிருபை அதிகமாய் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய திருவடிகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளும் சோர்ந்து போகாதபடி வீடுகளில் இருந்து நம்பிக்கையோடு தங்கள் கடமைகளை ஆற்ற ஆண்டவர் கிருபை தாருங்க. அன்பின் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறதான திருச்சபை அனைத்து குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில் உள்ள விசுவாச குடும்பங்கள், சபையின் சபைக்குழு அங்கத்தினர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் தலைமை ஆயர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அவர்கள் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, சபையில் ஆண்டவர் தந்திருக்கின்ற சபையின் ஒவ்வொரு சபை டீக்கன்மார்களையும் உடைய திருக்கரங்களை தருகிறோம். அவருடைய குடும்பங்களை தருகிறோம். எல்லார் மேலும் கர்த்தர் கிருபையாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபையினுடைய கிளை சங்கங்கள், அவர்களுடைய பொறுப்பாளர்கள், ஆண்டவரே, அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையிலே பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய பணிவிடைகளை ஆற்றுகின்ற சபையின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கோயில் பிள்ளைகளாக ஆண்டுடைய பணியை செய்கிறோம். அது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள்வீராக.
கண்மணியை போல பாதுகாத்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் குழு அங்கத்தினர்கள், இசைக்கருவி மீட்டுகின்ற உமது பிள்ளைகள், ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்கின்ற மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் கர்த்தாவே, இந்த வீடுகளில் இருந்து கொண்டு இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிறதான இறை மக்கள் அனைவரையும் உடைய திருவடிகளிலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையிலே எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் கடவுள் சூழ்நிலைகள் மேல் வெற்றி தருகின்ற ஆண்டவர். சூழ்நிலைகளை கண்டு பயந்து ஒருவேளை உமது பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கலாம். அவளை எல்லா கலக்கத்திலிருந்தும் ஆண்டவர் விடுவித்து, அன்பின் தேவனே, உம்முடைய திருக்காட்சியை இந்த காலையிலே உமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும், வாழ்விலே நம்பிக்கை இழந்து போகாதபடி முன்னேறி செல்லவும் எல்லாம் வல்ல கடவுள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனை எப்போது நாங்கள் தரிசித்த பிள்ளைகளாக, தெய்வ பிரசன்னத்தை எப்போது நாங்கள் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஆண்டவரை நாங்கள் திடனாக வாழ எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. பலவீனர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, சுகவீனர்களை சுகப்படுத்தும் அப்பா. ஏழை எளிய மக்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், பசியிலும் பட்டினிலும் வாடுகிற மக்கள், ஆண்டவரே பல நிலைகளில் ஆண்டவரை தள்ளப்பட்ட மக்கள், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், நீதி மறுக்கப்பட்டவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லார் மேலும் ஆண்டவர் கிருபையாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதிர்ந்த வயதில் இருப்போருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு ஊன்றுகோலாய் இருப்பீராக. வாலிபர்கள், கன்னியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையான கரத்தினாலே உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆற்றல் படுத்தி அவர்களை பயன்படுத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. சின்னம் சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவர் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான நோய் பலவீனங்களோ நோய் தொற்றுகளோ பிள்ளைகளை பாதிக்காதபடி ஆண்டவர் கிருபையாய் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். காலை வேளையில் ஒரு விசை கூட உம்முடைய திருவடிகளில் அனைத்து மக்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்கள், ஆளுநர்கள், ஆட்சியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற பேராயம், பேராயர், பேராயத்துள்ள அனைத்து நிறுவனங்கள், பேராயத்துள்ள அனைத்து திருச்சபை மக்கள் அனைவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரோடும் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குறிப்பாக எங்கள் தேசத்திலே, குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டிலே ஆண்டவர் தந்த புதிய அரசுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவர்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற எல்லா விதமான மக்கள் நல பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகளை தம்முடைய அனந்த ஞானத்தினால் நிறைத்து ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே பல்வேறு சவால்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் திறம்பட கையாளுவதற்கு தேவையான தெய்வீக ஆற்றலை, தெய்வீக ஞானத்தை உமது பிள்ளைகளுக்கு தாரும். தேவையான பாதுகாப்பையும் சுகத்தையும் ஆண்டவர் எங்கள் தலைவர்களுக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவரே நலிவுற்ற மக்களிடத்திலே மிகவும் கரிசனையோடு செயல்பட தெய்வாவியானவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய திருவடிகளை தருகின்றோம் சாமி. ஆண்டுடைய நிறைவான பிரசன்னம் தொடர்ந்து உமது பிள்ளைகள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். வருகின்ற நாட்கள் எல்லாம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு நம்பிக்கை நிறைந்த நாட்களாக தந்து நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அனைவரையும் நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கடவுளத்திலே மன்றாட்டுகளை ஏறெடுத்த நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை யாவர் இணைந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். படிப்பதற்காக குறிக்கப்பட்ட திருமறை பாடம் யோவான் எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய ஷீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார் என்பவைகளே. பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமது பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை காணொளி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலிருந்து ஆராதனையில் இணைந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இறை ஆசி எப்போதும் அனைவரோடும் இருப்பதாக. கடந்த நாட்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வாழ்விலே ஏற்பட்ட பலவிதமான துன்ப சூழல்களிலிருந்து விடுதலை தந்து ஒவ்வொரு நாளும் இறை நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்வை நடத்துவதற்கு ஆண்டவர் துணை செய்கிறார். ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. அதற்கு ஆதாரமாக வாசிக்கப்பட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 21:22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா என்றார். அன்பானவர்களே, அழைப்பு காலந்தோறும் தொடங்குகின்ற ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலுகின்றது. பல சூழல்களில் ஆண்டவர் இறைப்பணிக்காக, சமுதாய பணிக்காக, அரசு சார்ந்த பணிகளுக்காக அழைப்பு தருவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. நாம் பெற்றுக்கொள்கின்ற அழைப்பிலே எவ்வளவு சிறப்பாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாள் அல்போனியாவில் ஒரு அன்பான பெற்றோருக்கு பெண் குழந்தை பிறந்தது. தனது 18வது வயதில் லோரேட்டா கன்னியர் சபையில் சேர்ந்து இறைப்பணி செய்வதற்கு
அந்த பெண்மணி அழைப்பு பெறுகிறார். அதன்படி கல்கத்தாவில் 1941 ஆண்டு முதல் 1946 ஆண்டு வரை பணி செய்தார்கள். அந்த கால சூழலில் ஒரு நாள் தியானம் செய்வதற்காக 1946 ஆண்டு ஆகஸ்ட் 16 நாள் டார்ஜிலிங் நோக்கி புகைவண்டியில் பயணம் செய்தார். திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அதை அவள் உன்னிப்பாக கவனிக்கிறார். அந்த சத்தம் என்ன என்று கவனிப்போம் என்றால், நீ உன் சொந்த நாட்டையும் பெற்றோர் உறவினர்கள் அனைவரையும் துறந்து இந்தியாவுக்கு வந்து சொகுசு வாழ்வு வாழ்வதற்கா என்று கேள்வி அங்கு கேட்கப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கா என்ற சத்தம் அங்கு கேட்கின்ற போது வேறு பணி செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொள் என்று சொல்லி அழைப்பு தரப்படுகின்றது. அந்த அழைப்பை அவள் கவனிக்கின்ற போது, சேரியில் வாழும் மக்களிடம் செல், அவர்களுக்கு தொண்டு செய், யாவற்றையும் துறந்து என்னை பின்பற்றி வா என அழைப்பு கிடைத்தது. அன்பானவர்களே, இந்த அழைப்பை பெற்ற அந்த பெண்மணியின் பயணத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த சூழலில் 1946 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 நாள் அன்பின் பணியாளர் என்ற சபையை உருவாக்கி உலகம் போற்றக்கூடிய அளவில் சேவை செய்த பெண்மணிதான் அன்னை தெரசா அவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அருட்பணியின் வெளிப்பாடாக இருந்து கிறிஸ்துவின் அழைப்பை பெற்று ஒரு சான்றுள்ள தாயாக செயலாற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த சூழலிலே தான் இறைமக்களாகிய நாமும் பலவிதமான பணிவிடைகளை செய்து கொள்வதற்கு அழைப்பு பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கின்ற அழைப்பிலே, அந்த பணிகளிலே வெளிப்பாடாக இருந்து கிறிஸ்துவின் நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற மக்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக கேட்க, நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கொள்ள பக்தன் அழகான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். நம்முடைய அருட்பணி கீதம் 378வது பாடல். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உலக வாழ்விலே பல துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காய் நீ என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார், அழைப்பு தருகிறார். அந்த உணர்வின் சிந்தனையின் அடிப்படையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான். இணைந்து பாடுவோமா?
சிறப்பாக பக்தன் தன்னுடைய சிந்தனையின் அடிப்படையிலே இந்த பாடல் வழியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை வெளிப்படுத்துவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சூழலில் வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியின் அடிப்படையில் தூய பேதுருனுடைய அழைப்பு சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைகின்றது. வேதம் சொல்லுகின்றது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, மீன்பிடித்து கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் என் பின்னே வா என்று அழைக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அடிப்படையிலே, ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று காலில் விழுந்து கெஞ்சுகின்றான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஆனால் ஆண்டவர் அஞ்சாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொல்லி அவனை ஆற்றல் படுத்தி அழைக்கின்றதை அறிய முடிகின்றது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, அழைப்பு பெற்ற பேதுரு சில நேரங்களில் தவறான பாதைக்கு செல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கண்டிக்கப்பட்டார் என்பதையும் அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்திலே லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது அந்த பேதுருவுக்காக ஆண்டவர் இயேசுநாதர் மன்றாடுவதையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பின்னணியத்திலே வந்து கொண்டிருக்கின்ற அழைப்பு பெற்ற சீடர்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின் பல தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றது, பல குழப்பங்கள் ஏற்படுகின்றது. தங்கள் விசுவாசத்தை இழந்து மீண்டும் பழைய பணிகளுக்கு, தொழில்களுக்கு சொல்லுகின்ற சூழல்கள் ஏற்படுவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அதை தான் பேதுரு தன்னுடைய வாழ்விலே மீண்டும் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று பின்வாங்கி போகிறார். தன்னுடைய அழைப்பை 3 முறை மறுதலித்து அந்த அழைப்பை இழந்து போகின்ற சூழலை அறிய முடிகின்றது. இயேசுநாதரும் 3 முறை பேதுருவை அழைத்து, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டு மீண்டும் பேதுருவை அழைப்பை உறுதிப்படுத்தி என்னை பின்பற்றி வா என்று அழைப்பு கொடுப்பதை அறிய முடிகின்றது. அதைதான் நாம் பாடின பாடலிலே அறிந்து கொள்கிறோம். உலகம் உன்னை பகைத்தாலும் நீ உண்மையாக அன்பு கூறுவாயாக. இறை மக்களை, நம்மிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், உன் வாழ்விலே பல துன்பம் சூழல்கள் இருக்கின்றது, வேதனையின் அனுபவம் இருக்கின்றது. இந்த சூழலிலே நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் சிலுவையை சுமப்பாயா? பல கடினங்கள் தங்களை நேசிக்கின்றவர்கள் மறந்தாலும் வெறுத்தாலும் நீ சிலுவையை சுமப்பாயா என்று கேட்கின்ற ஒரு கேள்வியை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். ஏன்? உனக்காக நான் மரித்திருக்கிறேன், உனக்காக நான் இரத்தம் சிந்தி இருக்கிறேன், உனக்காக நான் ஜீவன் கொடுத்திருக்கிறேன். அப்படி என்றால் எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேள்வியாக கேட்கிறார். ஆம் அன்பானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம், வாழ்விலே உணர்ந்து கொள்ளுவோம். எல்லா சூழல்களிலும் நம்மை நேசிக்கின்ற ஆண்டவருக்கு ஆற்றல் உடையவர்களாய் வாழ்ந்து கொள்வதற்கு
உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த பின்னணியத்திலே முதலாவது சிந்திக்கின்ற கருத்து, அழைப்பு சவாலானது. அழைப்பு சவாலானது. பேதுரு கடலில் உயிரோடு இருந்த மீன்களை கரையில் கொண்டு வந்து சாகடிக்கும் பணியை செய்தார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கட்டளை கொடுக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். பாவத்தினால் இறந்து கொண்டிருக்கும் மனிதனை உயிருள்ள வாழ்வுக்கு கொண்டு வருகின்ற சிறப்பான பணி செய்கின்ற சவால் நிறைந்த அழைப்பாக அமைந்திருக்கிறதை அறிய முடிகின்றது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இளைய மகனுடைய நிகழ்வு அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. தந்தை சொல்லுகிறார், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவதை அறிய முடிகின்றது. தூய பேதுருனுடைய அருளுரையை நாம் பார்க்கின்ற போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார், சவால் கொடுக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இருளில் இருந்து ஒளியை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு தரப்படுகின்றது. சாவிலிருந்து வாழ்வை நோக்கி வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு தரப்படுகிறது. வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கி வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு தரப்படுகின்றது. இன்றைய கால சூழல்களை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது பலவிதமான இக்கட்டான நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய பேதுரு தன்னுடைய கடிதத்திலே, முதல் கடிதத்திலே அவர் எழுதுகின்ற போது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். இந்த உலக வாழ்விலே ஆண்டவர் தூயவராக இருக்கிறார். நம்மை அழைத்த ஆண்டவருக்கு நாமும் தூயவர்களாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுவதை அறிய முடிகின்றது. இன்றைய கால நிலைகளை நாம் பார்க்கின்ற போது கொரோனா வைரஸின் 2வது அலை மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் வேதனையின் அனுபவங்கள். செய்தித்தாட்களிலே, தொலைக்காட்சிகளிலே நாம் கவனிக்கின்ற போது நம்மால் சகித்து கொள்ள முடியாத சூழல்கள். இந்த நிலையிலே தலைவர்கள், புதிய அரசு அமைந்திருக்கின்ற சூழலில் சவால் நிறைந்த சூழலை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சவாலை எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை கவனிக்கின்ற போது சிறந்த தலைவர்களை ஆயத்தம் செய்து அழைப்பு கொடுத்து பொறுப்பு கொடுத்து பணி செய்யுங்கள் என்று சொல்லி அனுமதி கொடுத்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த சவால் நிறைந்த உலகம் சார்ந்த சூழலில் கொள்ளை நோய்கள் பாதிப்படைந்திருக்கின்ற சூழலில் தலைவர்கள் பொறுப்போடு பணிவிடைகளை செய்ய உலகத்திலே, சமூகத்திலே அனுப்பப்பட்டிருப்பதை அறிய முடிகின்றது. மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர்கள், அரசியல் தலைவர்கள் பல கடினப்பாடுகளோடு
அர்ப்பணிப்போடு தாங்கள் பெற்ற அழைப்பை சிறந்த முறையிலே செய்து கொள்வதற்கு, சவால் நிறைந்த வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறதை அறிய முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வதற்கு அழைத்திருக்கிறார். இறைமக்களாகிய நாமும் ஜெபத்தோடு, கவனத்தோடு, தரப்படுகின்ற வழிகாட்டுதலோடு வாழ்ந்து கொள்வது அவசியம் என்பதை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆம், அழைப்பு சவால் நிறைந்த வாழ்வு. இரண்டாவது, அழைப்பு பணிவிடை செய்ய. அழைப்பு பணிவிடை செய்ய. இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு பதவிக்கான நியமனம் அல்ல, மாறாக பணிவிடைக்கான நியமனம். அதிகாரத்திற்கான நியமனம் அல்ல, அரவணைப்பிற்கான நியமனம். ஆட்சிக்கான நியமனம் அல்ல, சாட்சிக்கான நியமனம் என்று ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இங்கு நமக்கு தரப்படுகின்றது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை படிக்கின்ற போது சீடர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். உங்களை மனுஷரை பிடிப்பதற்காக நான் அழைத்திருக்கிறேன். நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். எவ்வளவு அழகாக ஆலோசனை கொடுக்கிறார். சீடர்களுக்குள்ளே இருந்த அந்த வேற்றுமையான சூழலை அறிந்து கொண்டு ஆண்டவர் தெளிவாக ஆலோசனை கொடுக்கிறார். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். இரண்டாவது, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று ஆலோசனை கொடுக்கிறார். இது சிறப்பான ஆலோசனை என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. தூய பேதுரு அடிகளார் முதல் கடிதத்திலே 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைய கால சூழல்களிலே அநேக மக்கள் பாதிப்படைந்திருக்கின்ற சூழலில் அவர்களை நேசிக்கின்ற மக்களாய், அவரிடத்திலே அன்பு கொள்ளுகின்ற மக்களாய், அவர்களுக்கு உதவி செய்கின்ற மக்களாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பிறரிடம் இரக்கம், அன்பு, மன உருக்கம், மனத்தாழ்மை கொண்டிருங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுப்பதை அறிய முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்க கடமைப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆலோசனை சொல்லப்படுகிறது. கண்முன் இருக்கின்ற ஏழையை, ஆதரவற்றோரை, கைதியை, பசியோடு இருக்கின்றவர்களை, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை அனைவரையும் வாழ்விக்க தனது வாழ்வை முழுவதையுமாய் அர்ப்பணித்த அன்னை தெரசா அவர்கள் உலகம் போற்றுகின்ற தாயாக காணப்பட்டார்கள். எல்லா மக்களையும் என்ன பாதிப்புகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அத்தனை மக்களையும் அழைத்து பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். அதற்கன்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். அந்த அன்னை தெரசா அவர்களை போன்று இன்று வாழ்கின்ற அநேக மக்கள் உண்டு என்பதையும் அறிய முடிகின்றது. அநேக மக்கள் தங்கள் வாழ்வில் இருக்கின்ற நன்மைகளை பகிர்ந்து கொடுப்பதை காண்கின்ற முடியுது. அந்த பாக்கியமான வாழ்வு சிறப்பு என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆம், அழைப்பு பணிவிடை செய்வதற்காக. கடைசியாக பார்க்கின்ற போது அழைப்பு இழப்பதற்கே தன்னை இழக்கின்ற ஒரு சூழல் இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. பேதுரு பெரிய சொத்தாகிய தன்னுடைய படகு, தன்னுடைய வலை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை
பின்தொடர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எப்போது ஆண்டவர் அவரை அழைத்தாரோ அந்த நிமிடமே தனக்குரியவைகளை இழந்துவிட்டு ஆண்டவருக்கு பின்னாய் செல்கின்றார். எங்கே இழப்பு இருக்கிறதோ அங்கே அதன் பலன் பல மடங்காகிறது என்பதை திருமறை சார்ந்து அறிந்து கொள்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வேதம் அழகாக சொல்லுகின்றது. பாறை இழந்தால்தான் சிற்பமாகும், சிப்பி இழந்தால்தான் முத்தாகும் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைமக்களாகிய நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு பின் செல்லுகின்ற மக்களாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு எவைகளை இழக்க வேண்டுமோ அவைகளை இழந்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் நல்ல பலனை கண்டு கொள்ள முடியும். பேதுரு கிறிஸ்துவுக்காக தலைகீழாக சிலுவையில் அறைய தம்மை ஒப்புக் கொடுக்கிறார். இது நிமித்தமாய் அவர் திருச்சபையின் தலைவரானார் என்று வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தூய பவுலடியார் பிலிப்பியருக்கு கடிதம் எழுதுகின்ற போது 3ஆம் அதிகாரம் 7, 8, 11 வசனங்களை வாசிக்கின்ற போது, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று எழுதுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, உப்பு கரைந்தால்தான் ருசி கொடுக்கும். தன்னை இழக்க தயாராக இருப்பவர் மட்டுமே கிறிஸ்துவின் அழைப்பில் நிலைத்திருந்து பலன் கொடுக்க முடியும் என்பதை இந்த சத்தியங்கள் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். அருட்பணியை வெளிப்படுத்தும் கிறிஸ்துவின் அழைப்பு தியான வசனத்தின் மூலமாய் நீ என்னை பின்பற்றி வா. அந்த அழைப்பு சவால் நிறைந்தது. பணிவிடை செய்வது, தன்னை இழப்பது என்பதை உணர்ந்து இந்த கால சூழலிலே செயல்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆம். நமது பற்றுறுதியினை திருத்தூதுவர் பற்றுறுதி அறிக்கையின் வழியாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிரோடு எழும்பினார். பரலோகத்திற்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர் தழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சில அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. களியங்காடு சேகரம் நேசமணிநகர் ஆயர் மண்டலம் நேசமணிநகர் திருச்சபையில் திரு எஸ். தாமோதரன் அவர்கள் மகன் டிவின் தாமஸும், நாகர்கோவில் சேகரம் பள்ளிவிளை ஆயர் மண்டலம் பள்ளிவிளை திருச்சபையில் திரு டி. ஞானசேகர் அவர்கள் மகள் ஜி. பபித்ரா ஷாலோமும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கு முரணாக இருக்குமானால் இன்று மாலை 5 மணிக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே,
நம்முடைய திருச்சபையில் கடந்த 5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக பணி செய்து பணியிட மாற்றம் சென்றிருக்கின்ற இவாஞ்சலிஸ்ட் ஞான ஜப செல்வராஜ் அவர்கள் திட்டுவிளை சேகரம் வீரப்புலி திருச்சபையிலே 1/5/2021 முதல் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். கால சூழல்கள் அறிந்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஆலயத்திலே வர முடியாத சூழலில் இருக்கிறோம். அது நிமித்தமாய் அவர்களுக்கு வழியனுப்பு விழா நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. எல்லாம் சரி செய்த பின்பு அவர்களை அழைத்து வழியனுப்பு விழா நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வண்ணமாய் 5 ஆண்டுகள் பிள்ளையார்புரம் திருச்சபையிலே பணி செய்து 1/5/2021 முதல் நம்முடைய திருச்சபையின் உதவி போதகராக பணியேற்று நம்மோடு இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற எவாஞ்சலிஸ்ட் டேவிட்சன் அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பிலே, கமிட்டியின் சார்பிலே, தலைமை குருவானவர் சார்பிலே இந்த நாளில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். அவர்கள் நம்மோடு இணைந்து சிறந்த முறையிலே பணி செய்து வருவது மிக சிறப்பு என்பதை உணர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் வேகமாக இந்த சூழல்கள் நீங்கி எல்லோரும் சுகமாக பரிசுத்த தேவாலயத்திலே வந்து தொழுகையில் இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆராதனைக்கு இறுதியாக ஞானப்பாடல் 467 சத்திய வேதமான விதை காலை மாலை விதைப்போம். 467 ஞானப்பாடல் இணைந்து பாடுவோம். Amen.
ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தொழுகையின் மூலமாய் நீர் எங்களை சிறப்பாக வழிநடத்தினீர். எங்கள் அழைப்பை திருப்பி பார்த்து தடுமாற்றங்கள் இருக்குமென்றால் புதிய பார்வையோடு எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு வேத வாக்கியங்கள் மூலமாய் ஆலோசனை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காணொளி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலிருந்து தொழுகையில் இணைந்த அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய அழைப்பு சவால் நிறைந்தது. பணிவிடை செய்து தன்னை இழந்து வாழ்வுக்கு நேராய் சான்றாய் வாழ்வதற்கு அழைப்பு பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதை எங்கள் வாழ்விலை வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு தகுதிப்படுத்தும். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கொடிய வியாதியினாலே தாக்கப்பட்ட மக்கள் வேகமாக வாழ்வு பெறுவதற்கு தூய ஆவியானுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு தமது பிள்ளைகளை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கொடிய கால சூழல்கள் நீங்கி நாங்கள் எல்லோரும் அமைதியாக சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொள்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து பணி செய்கின்ற உதவி போதகர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதி. குடும்பமாக ஆண்டவருடைய பணிவிடைகளை எங்கள் திருச்சபையிலே இணைந்து செயலாற்றுவதற்கு ஆண்டவர் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு சமாதானத்தோடு இறைப்பணி செய்ய ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யாருக்கு என்ன என்ன நன்மைகள் வேண்டுமோ எல்லாருக்கும் பரத்துந்தலிவாக தந்து தமது பிள்ளைகளை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய மனோரைக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்குவதாக.